நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? பிரதோஷம் மற்றும் சுபமுகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். புதிய வாகனங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு மேம்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். வியாபார பணிகளில் வரவுகள் உண்டாகும். முகத்தில் பொலிவுகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். தந்தை பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். சிம்ம ராசி அன்பர்களே, உலகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும். வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சுப காரியங்களை முன்னின்று செய்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வாகன பகுதிகளை சீர் செய்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். விருச்சக ராசி அன்பர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களே, மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறையும். பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு சூழல் அமையும். மகிழ்ச்சியான தருணம் அமையும். மீனராசி அன்பர்களே, புதிய தொழில்நுட்ப துறைகள் தொடர்பான தேடல்கள் பிறக்கும். குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும்.